Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். காசாவுக்கு உணவுப் பொருட்களை தாராளமாக அனுமதிக்க வேண்டும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. ஸோ இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்பு 1961 ஒரு டெம்பரவரி பாடியாக தொடங்கப்பட்டிருக்கும். 1965 தான் அது பெர்மனண்ட் பாடியாக அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பு எதற்காக இருக்குது அப்படின்னா உலக நாடுகளிடையே ஏதாவது கிரைசிஸ் வரும்போது எமர்ஜென்சி டைமில் மக்கள் வந்து பஞ்சத்தால் அவதிப்படும் போது அவங்களுக்கு ஃபுட் அசிஸ்டன்ஸ் வந்து இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதற்காக தான் இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதற்காக தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காசாவுக்கு போகக்கூடிய எல்லா வழித்தடங்களையும் வந்து திறந்து விட வேண்டும். ஸோ அந்த மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த மக்கள் வந்து போர்னால ரொம்ப அவதிப்பட்டு ஃபுட்டு கிடைக்காம அவதிப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட் அசிஸ்டன்ஸ் வழங்குறதுக்காக தான் இப்போ வந்து யுனைடெட் நேஷன் வந்து இதை வலியுறுத்தியிருக்காங்க.